பொதுவா ஒரு படத்துல ஒரு சின்ன ரத்த காட்சி இருந்தாலே அந்த படமே ரத்தத்துல முழுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்கவே ரத்தத்துல சூழப்பட போற படம் தான். 2023 ரிலீஸ் ஆன ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு படத்தை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு பேய் பட லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த கான்செப்டை விட இந்த பேய் படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒன்லைன் சொல்ற கேட்டுக்கோங்களா. பல நூறு வருஷங்களா சாபப்பட்ட ஒரு பேய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்கோட வாலெட்ல அடைக்கப்பட்டிருக்கு. அந்த டைம்ல ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம்னால ஒரு பையன் பாத்தீங்கன்னா அந்த வாலெட்டுக்குள்ள எகிரி குதிச்சு அந்த பேய் சாபம் பெற்று அந்த புக்கை எடுத்துட்டு வந்துடுறான். அந்த புக்கை ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா பல நூறு வருஷங்களா அடைச்சு கிடந்த பேய் மறுபடியும் உயிரோட வந்துருச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒவ்வொருத்தங்களும் கொலை பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அதை எடுத்துட்டு வந்து அந்த பையனோட ஃபேமிலி தப்பிச்சாங்களா, அதுக்கப்புறமா அந்த பேய் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பயங்கர த்ரில்லோடையும் சொன்ன படம் தான் இந்த படம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ள ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் சீன் ஒரு பெரிய காடை காட்டுறாங்க. ஏதோ ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா யாரையோ தேடி போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட அப்படியே வருது பாருங்க. அந்த பொண்ணை ஹெட்செட்டை கழட்டிட்டு அப்படியே பாக்குறா. பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரோன். இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அதை அனுப்பிட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கேன், என்ன என் மூஞ்சில விட்டு என் முகத்தையே காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு சைட்ல தானே விட்டோம், உன் முகத்துல விடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப். கார்ட்ல இருக்க ஒரு வீடு இருக்கும், சின்னதா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவனை திட்டிட்டு, நான் சொன்னல அந்த ட்ரையாங்கிள் இருக்க வீடு அப்படின்னு, அந்த குட்டி வீடுக்கு அப்படியே போயிட்டு இருக்கா. வெளில பாத்தீங்க அப்படின்னா 2 கார் நிப்பாட்டிட்டு இருக்கு. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. முன்னாடி ஒரு பையன் ட்ரோன் ஓட்டிட்டு வந்தான்ல, கேர்ள் ஃபிரெண்ட் தான் இப்ப உள்ள தூங்கிட்டு இருக்கா. இப்ப இவ அப்படியே கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா, ஜெசிகா இப்ப நீ ஓகே அப்படின்னு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இவங்க இந்த வெக்கேஷன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி வெக்ஸா ஒரு மாதிரி வார மாதிரி தான் வந்துட்டு இருப்பா. அவள்கிட்ட பேசிட்டே இந்த பொண்ணு அப்படியே புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. படுத்துட்டு இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருக்க ஒவ்வொரு எழுத்துக்கெல்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த புக்கை ரீட் பண்ணிருப்பா அப்படின்னு தான் இந்த பொண்ணு நினைச்சிட்டு மறுபடியும் ரீட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சிட்டு இருந்த அந்த ஒரு வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாற ஆரம்பிக்குது. ஒரு பொம்பளையோட வாய்ஸ்ல இருந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பளையோட வாய்ஸ்க்கு அப்படியே மாறிட்டு இருக்கு. ஒரு குழந்தையோட தலை ஒரு ஜன்னலுக்கு சைடுல தொங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கொடூரமான வசனங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அப்படியே கத்திடுறா, என்ன பண்ணிட்டு இருக்க, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே பேசிட்டு இருந்த பொண்ணு சரிஞ்சு விழுகிறா பாருங்க. கீழே விழுந்ததுமே இந்த பொண்ணு நேரா போய் என்னாச்சு அப்படின்னு பாக்குறா. வெள்ளை கலர்ல ஒரு வாமிட் அப்படியே எடுத்துட்டு இருக்கா. இந்த பேய் யார் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வாமிட் பண்ணுவாங்க. வாமிட் பண்ணிட்டு அப்படியே சைடுல விழுந்துடுறா. இந்த பொண்ணு ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு ஹார்ட் பீட்டை செக் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த முன்னாடி இருக்க அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி பிச்சு எடுக்குது பாருங்க. அவ்வளவுதான், அந்த பொண்ணோட தலைக்கு மேல இருக்க அவ்வளவு முடியும் பிஞ்சிட்டு வந்துடுது. இப்போ கட் பண்ணி அந்த லைக்கை தான் கட்டினாங்க, முன்னாடி காட்டினாங்கல்ல. இப்ப இந்த பொண்ணு அப்படியே அலறிட்டு ஓடி வர்றா பாருங்க. மண்டைய பாக்குறா, மண்டையில முடியல, அப்படியே ரத்தம் ஊத்திட்டு இருக்குங்க. இவனும் கத்திட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ சைட்ல அந்த பேய் இருந்திருக்குல்ல, அதுவும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும். வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா இவன் ட்ரோன் அந்த சைட்ல நிப்பாட்டி வச்சிருந்திருப்பான். அந்த ட்ரோன் எடுத்து அப்படியே தன்னோட முகத்துல விட்டுட்டு முகம் கிழிஞ்சி பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் தெரிக்குது. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்றதுனால இவர் பாத்தீங்க அப்படின்னா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு. உள்ள போனவர் அப்படியே ஒரு மாதிரி ரத்தமா அப்படியே தண்ணிக்கு மேல காட்டுறாங்க பாருங்க. அவனோட தலை மட்டும் அப்படியே வெளில விழுகுது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு அப்படியே தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி கொடூரமா அந்த ஜெசிகாவோட உருவத்துல அந்த பேய் எந்திரிக்குது பாருங்க. ஈவில் டெட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி ஒரு நாள் முன்னாடி காட்டுறாங்க. பேங்காக்ல ஒரு குரூப் இருக்கும், அதாவது மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த குரூப். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணா காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கா. இவ பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப அதை செக் பண்ணிட்டு இருக்கா. பிரெக்னெண்டா இருக்கிறத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. இவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா இருப்பாங்க வேற ஒரு இடத்துல. சோ அவங்க அக்கா பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அடுத்த ஷாட்லயே ஏர்போர்ட்ல இருந்து நேரா அவங்களோட அபார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அங்க ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை காட்டுறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா எலி அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக் வேலைங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஒரு டாட்டூ மிஷினை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாட்டூ மிஷினை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவதா அப்படின்னு பாக்குறாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. இப்ப அவங்களோட பொண்ணை காட்டுறாங்க. பேரு பாத்தீங்கன்னா பிரிட்ஜெட். அந்த பிரிட்ஜெட் என்ன பண்றா அப்படின்னா அவளோட நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ரெஸ்யூமெண்ட்டுக்காக அவளோட ஷர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப இவங்களும் பாத்ரூம்ல இருக்கு போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு டேனி கிட்ட மியூசிக்கை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி டேனின்னு ஒரு பையனை காட்டுறாங்க பாருங்க. அந்த பொண்ணோட அண்ணன் தான் இவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக்கல் விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பான். ஒரு மாதிரி ஒரு ட்ராக்கை போட்டு பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஜாலியா. சோ அப்படியே ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை காட்டுறாங்க பாருங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் இவங்களோட தலைக்கு ஹேர் கலர் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அதை நிறுத்திட்டு நேரா போய் கதவை திறந்து பாக்குறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இல்ல. நல்லா திரும்பி திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. அப்படியே மறுபடியும் டோரை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி, அதாவது நம்ம ஹீரோயின், அவ பாத்தீங்க அப்படின்னா பயமுறுத்திடுறா.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்றாங்க, அப்படியே கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. பட் ஆனா எலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோகத்தோட இருக்காங்க. அப்ப இவ்வளவு அப்படியே உள்ள வர்றா. இப்ப ஃபேமிலி வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க, முன்னாடி ஒரு டெஸ்க்ல உட்காந்துட்டு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கிஃப்டா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பா அந்த வீட்டுல. அந்த குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு செயினை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா, அதாவது நம்ம எலியோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மக்க வந்து வாங்கிட்டு, உங்க அப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்க காட்டுறாங்க. ஆனா ஃபேமிலியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சோகமா இருக்கு. என்ன மாட்டர் அப்படின்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க அப்பா இவங்களை வந்து விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இப்ப இதை பத்தி ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட கேட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எதனால எங்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு. ஆனா இவங்க வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க, 2 தடவை கால் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் மேல அவங்க அக்கா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சேடா இருந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தங்கச்சி தானே, அவர் பிரிஞ்சுட்டு போனதுக்கு நம்ம ஏன் தங்கச்சி மேல கோவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தங்கச்சி கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவங்களே ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் அவங்க அக்கா தேடி வந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பசங்க வந்து வெளில பீஸா அவங்க போயிருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு கேட் இருக்கும். சோ இவங்க கிட்ட இருக்க அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணி தான் உள்ள வந்து என்டர் ஆகணும். பட் அந்த பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிஷன் வந்து இழந்துட்டு இருக்கு. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க எந்த பொருட்களுமே வேலை செய்யாது. அந்த கேட்டோட ரிமோட் கூட பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வேலை செய்யல. சோ அதை ஒரு மாதிரி பிரஸ் பண்ணி பசங்க அப்படியே உள்ள வந்துடுறாங்க. திடீர்னு ஷேக் ஆகுது. என்ன அப்படின்னா இவங்க இருக்க அந்த ஏரியால வந்து நிலநடுக்கம் வந்து வந்துருச்சு. இப்ப எல்லாரும் அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஒரு மூலையில. மேல அப்படியே எலிய அதுக்கப்புறமா ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி சேஃபா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த நிலநடுக்கம் வந்துட்டு கொஞ்சமா ஒரு நேரத்துக்கு அப்புறம் போயிடுது. இப்ப அப்படியே பழையபடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பாருங்க. பீஸா எல்லாம் ஒரு மாதிரி வந்து நசுங்கி போயிருக்கு. இப்ப அந்த டேனி இருக்கான்ல அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இந்த நிலநடுக்கம்னால இந்த பில்டிங் ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி கண்டிஷன் இழந்திருக்கும்ல. ஒரு பெரிய குழி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால உருவாகி இருந்திருக்கு அந்த பில்டிங்ல. ஆல்ரெடி இவங்க அம்மாக்கு வேற பண கஷ்டம் இருந்திருக்கும், அவங்க அப்பா வேற விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இதுல இருக்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு, ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு பேங்க் இல்ல, அந்த வாலெட் தான் இப்ப ஓபன் ஆயிருந்திருக்கும். இதுல இருக்க ஏதாவது ஒரு கொஞ்சம் மணி எடுத்து நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனி என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே உள்ள இறங்குறான். உள்ள இறங்கி ஒவ்வொரு வாலெட்டா வந்து ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இதுலயுமே பாத்தீங்கன்னா பணம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக் வந்து இவனுக்கு கிடைக்குது. ஒரு மாதிரி 3 CD மாதிரி இருக்கு. அதை என்ன பண்றான் அப்படின்னா 3 எடுத்து இவன் பேக்ல வச்சுக்கிறான். இவனுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி மியூசிக் ரிலேட்டட் எந்த விஷயங்களுமே பிடிக்கும். இப்ப அதெல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு நீளமான ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு மாதிரி கல்லுங்கெல்லாம் பிரேக் ஆகிற சவுண்ட் கேக்குது. இவனும் உடனே குனிஞ்சு பாக்குறான். ஒரு மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் மாதிரி இருக்கு. உடனே அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான் பாருங்க. உள்ள நிறைய கரப்பாம்பூச்சிங்க அதை வந்து மொச்சின்னு இருக்குது. ஒரு வித்தியாசமான புக்கு, நிறைய பல்லுங்களால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அந்த புக்கை பாக்குறான். இது ஒருவேளை ஆன்டிக் பொருளா இருந்தா இதை வந்து வித்து அம்மா வந்து காசு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பேக் பேக்ல போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இருந்து இவனை யாரோ கூப்பிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த குழியை விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். எலி பாத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப நேரம் போய் வந்திருக்க மாட்டாங்க. நிலநடுக்கம் வேற வந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசானவரோட கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டான். அவன் வந்து என்ன மேட்டர், நீங்களா ஓகேவா அப்படின்னு கேக்குறான். எலி வந்து சொல்லிடுறாங்க, இப்படி பசங்க வந்து வெளில பீஸா வாங்க போனாங்க, இன்னும் வரல, சோ உன்னோட காரை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி எடுத்துக்கோங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள சாவி எடுக்க போயிடுறான். பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எலிவேட்டர்ல மேல வந்து வந்துட்டாங்க. பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எலிக்கு வந்து உயிரே வந்து வருது. அப்படியே அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி டேனியை தான் காட்டுறாங்க. இவன் அந்த புக்கை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, இந்த புக்கை எப்படியாவது ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு அனிமலோட ரொம்ப ஷார்ப்பான பற்களால பாத்தீங்க அப்படின்னா அது கவர் பண்ணப்பட்டிருக்கு. இவனும் முடிச்செல்லாம் ஓபன் பண்ண பாத்துட்டே இருக்கான். ஆனா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால இவனோட கை வந்து பாத்தீங்க அப்படின்னா காயமாக்கி விட்டுடுது. இப்ப அவனோட ரத்தம் அந்த புக்கு மேல பரவ ஆரம்பிக்குது. ஆனா இவங்க அதை நோட் பண்ணல. அப்படியே அந்த ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து உள்ள இழுத்துக்குது. பற்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்கு வந்து ஓபன் ஆயிடுது. இப்ப அவன் ஓபன் பண்ணி உள்ள பாக்குறான் பாருங்க. நிறைய மனுஷங்க பாத்தீங்கன்னா மனுஷங்களே ரொம்ப கொடூரமான முறையில வந்து சாகடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ரொம்ப கொடூரமான இமேஜஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்னா புரட்டி பாத்துட்டு இருக்கான். அவன் தங்கச்சிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்துல அவளே அதை மூடிடுறா. ஒழுங்கு மரியாதை இதை கொண்டு போய் எங்க இருந்தது அங்கேயே வந்து வச்சுட்டு, இல்லாட்டி நான் அம்மாட்ட சொல்லிடுவான் அப்படின்றா. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவ வெளில போனதும் பாத்தீங்க அப்படின்னா இவன் மறுபடியும் அந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இமேஜஸா பாத்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஒரு ட்ராக் 3 ட்ராக் எடுத்துட்டு இருந்திருப்பான் அந்த சீரிஸ். அந்த சீடில ஒரு ட்ராக்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போட்டு வர்றான். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு சர்ச்ல இருக்க ஃபாதர் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் போயிட்டு இருக்கும். நம்ம எலியும் வந்து காட்டுறாங்க. நிலநடுக்கம் வந்ததுனால நிறைய பொருள்கள்லாம் கீழே இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க எலிவேட்டர்ல. சர்ச் ஃபாதர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்ப நான் அந்த வார்த்தைகளை சொல்ல போறேன் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. தூரமா ஒரு ஷாட் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை நோக்கி ஒரு தீய சக்தி வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி காத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் கரெக்டா எலி வந்து எலிவேட்டர்ல கீழே போயிட்டு இருந்திருப்பாங்களா. கரெக்டா எலிவேட்டர் ஓபன் ஆகுறாங்க பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் அவ்வளவுதான் அவங்கள ரொம்ப வேகமா வந்து அடிச்சு பாத்தீங்கன்னா எலிவேட்டரை டாப் ஃப்ளோருக்கு வந்து இழுத்துட்டு போயிடுது. புத்துன்னு அப்படியே கீழே விழுக்குறாங்க. அவ்வளவுதான், அப்படியே அந்த ஷார்ட் கட்டாது. இப்ப அந்த புக்கை காட்டுறாங்க பாருங்க. அந்த
புக்ல வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு உருவங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா காத்தால புரண்டு ஒரு போட்டோ வந்து காட்டுது. இப்ப அப்படியே எலிய வந்து காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. யாரோ வந்து அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இவங்களும் காதை மூடிட்டு இருக்காங்க. முடிச்ச அளவு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போட்டு வாய மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சைடுல திரும்பி பாக்குறான் பாருங்க, செவ்லே ஏதோ ஒண்ணு அடிக்குது. மேல இருந்து மெதுவா ஒரு கயிறு இறங்குது. அப்படியே ஒரு கயிறு இவங்களோட கழுத்தை சுத்துது. அடுத்த கயிறு பாத்தீங்கன்னா 2 கால்களையும் 2 கைகளையும் வந்து சுத்த ஆரம்பிக்குது. ஒரு பொம்மை மாதிரி எலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. அவங்களோட கை கால்ல இருந்து ரத்தம் வந்து ஊத்திட்டு இருக்கு. அப்படியே கரண்ட் போயிடுது. இப்ப எல்லா ஃபேமிலியும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹாலுக்கு வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு இப்ப அப்படியே டோர் ஓபன் ஆகுது. எலி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. மெதுவா அப்படியே உள்ள வர்றாங்க. நேரா உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போய் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முட்டைங்க ஒவ்வொன்னா எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்னா உள்ள எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓடோட உள்ள வந்து விழுகுது. அதுல ஒரு சில முட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தத்தோட இருக்கு. இப்ப எல்லாரும் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னமாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளவுதான், ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பிட்டு ஒரு வில்ல சிரிப்பை போட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தத்தி தத்தி பசங்க கிட்ட வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி சீன்ல அந்த ஜெசிகான ஒரு பொண்ணு வந்து வெள்ளை கலர்ல வாமிட் பண்ணியிருந்தப்பால அதே மாதிரி வாமிட் பண்றாங்க. இப்ப அப்படியே வாமிட் பண்ணிட்டு பொத்துன்னு கீழே வந்து விழுக்கிறாங்க. டேனி ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணையும் பிரிட்ஜெட்டையும் வந்து வீட்டுல விட்டுட்டு 2 பேரும் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே வந்து ஹெல்ப்புக்காக வெளில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டைம்ல தான் எலிவேட்டர் கூட ஒர்க் ஆயிருக்கு. சோ படிங்களை இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படியை பாக்குறாங்க. படியே பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சு போயிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் பின்னாடி திரும்புறாங்க. ஹீரோயினோட அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க. இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. முன்னாடி ஒருத்தன் வந்திருப்பான்ல சாவி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட வீட்டுல தான் காட்டுறாங்க. எலிய வந்து அவங்க வீட்டுல வந்து படுக்க போட்டுட்டு அவன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு பேசிட்டு இருக்கா. அம்மா வந்து மறுபடியும் வந்துருவான்னு சொன்னல பிரிட்ஜ் அடிப்பா. அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னதும் எனக்கு தெரியல, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரொம்ப சோகமா காட்டிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பையன் இருந்திருப்பான்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஃபயர் எஸ்கேப்புக்காக ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் அன்லாக் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வயசானவரும் பாத்தீங்க அப்படின்னா அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இறுக்கமா இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் போய் கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. அப்ப ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன் பசங்க கிட்ட நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றத தெரியல. அக்காவோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. திடீர்னு அவங்க கண்ணு வந்து ஓபன் ஆயிடுதுங்க. ஓபன் ஆகி கண்ணுக்கு மேல வந்து ஒரு ஈ வந்து உட்கார்ந்துருது. உட்கார்ந்த ஈய வந்து அப்படியே அவங்க கண்ணை மூடி வரட்டி விட்டுட்டு நேரம் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து அக்கா மறுபடியும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது சந்தோஷமும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல பசங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து அம்மா வந்து மறுபடியும் உயிரோட இருக்காங்கன்றத நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறது அம்மா கிடையாது. அவங்க உடம்பு வந்து தீயா கொதிக்கிறது வந்து பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா பாத் டப்ல தண்ணியை நரைச்சிட்டு எலியை கொண்டு போய் உள்ள வந்து முக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தண்ணியே பாத்தீங்கன்னா சுடு தண்ணி மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான், அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே மேல ஜம்ப் பண்றாங்க பாருங்க. அந்த ஃப்ளோர்ல தொத்திக்கிறாங்க. எலி தொத்திட்டு ஒரு கத்துறாங்க பாருங்க. அவ்வளவுதான், எல்லாரோட காதை வந்து பிரிச்சுக்கிற அளவு கத்துறாங்க. கத்தி அப்படியே ஆஃப் ஆயிட்டு திருப்பி தண்ணிக்குள்ள வந்து விழுந்துட்டாங்க. தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி மாதிரி அப்படியே வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த பாத் டப்ல இருந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல போடுவாங்க பாருங்க. சிரிச்சிட்டு பசங்களை பாக்குறாங்க. பசங்களுக்கு தெரிஞ்சது இது நம்ம அம்மா கிடையாது அப்படின்னு மெதுவா அந்த பாத் டப்பை விட்டு இறங்கிட்டு சிரிச்சுட்டே பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு கிளாஸோட பீஸ் எடுத்துட்டு மெதுவா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சாம்பி மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. வந்தவங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினை பார்த்துட்டு நேரா அவங்க கையிலேயே வந்து அந்த கிளாஸ் பீஸ் வந்து இறக்கிடுறாங்க. ஹீரோயினோட கையை பொத்துக்கிட்டு அந்த சைட்ல அந்த கிளாஸ் வந்து வந்துடுது. இப்ப கிளாஸை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி இருந்து பிரிட்ஜர் வந்து கத்திட்டு இருக்கா, அம்மா நிறுத்துங்க போதும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மெதுவா அந்த பேய் அப்படியே திரும்பது பாருங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அவ்வளவுதான் பொண்ணு வந்து அம்மாவை கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்படின்னு. அந்த சீனே இங்க கிடையாது. திரும்பிட்டு அப்படியே அவங்க பொண்ணு மேல பாஞ்சு நம்ம முன்னாடி பாத்துருப்போம்ல எலி வந்து ஒரு மிஷின் பண்ணிருப்பாங்க, டாட்டூ மிஷின். அந்த டாட்டூ மிஷினை வச்சு அவ கண்ணத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கோடை போடுது. போட்டு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட ரத்தம் இருக்குல்ல, தன்னோட ரத்தத்தை வந்து உள்ள செலுத்துது. அவ பாத்தீங்க அப்படின்னா அவளை கீறிடுது. பின்னாடி இருந்து பாத்தீங்க அப்படின்னா டேனி வந்து மண்டலே போட்டுறான். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. ரூமுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. பசங்க எல்லாம் பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டோம் அப்படின்னு இப்ப மெதுவா எந்திரிச்சு கையில அந்த கிளாஸ் பீஸை வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க எண்ணிட்டு இருக்குதுங்க, யார் இப்ப வர போறீங்க அப்படின்னு. பின்னாடி இந்த சவுண்டை கேட்டு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு பையன் இருப்பான்ல, அவன் வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பார்த்ததுமே அவன் மேல தொத்தி அவன் கண்ணை கடிக்கும் பாருங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த கண்ணை கடிச்சு சைட்ல இருக்க பையனுக்கு வந்து அது துப்பிடும். அவன் அந்த கண்ணை முழுங்கிடுறான். இப்ப அவ்வளவுதான், அவன் ஒத்த கண்ணோட சுத்திட்டு இருக்கான். பேய் வெளில போயிருச்சு. ஹீரோ சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப வெளில இருந்து கத்திட்டு இருக்கு பாருங்க. கத்தின சவுண்டை கேட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருக்காங்க. அந்த வயசானவர் கூட அவரோட கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வர்றவங்க எல்லாருக்குமே கொடூரமான முறையில வந்து அந்த பேய் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி இந்த நம்ம அடுத்த படத்துல பார்த்து போல மத்த படத்துல இந்த மேஜிக்கா அந்த டோர் ஓபன் பண்றது, உள்ள பூந்துட்டு வர்றது, அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் இந்த பேய் கிட்ட இல்ல. இந்த மாதிரி பிசிக்கலா அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம்
இதெல்லாம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அந்த டோரோட ஓட்டையில இருந்து வெளில பாத்துட்டு இருக்காங்க. புக்குன்னு அப்படியே முன்னாடி வந்து பாத்துட்டு இருக்குமா, ஹீரோயின் பயந்துட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. இப்ப பிரிட்ஜெட் என்ன பண்றா அப்படின்னா எல்லாம் டேனியோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் இப்ப சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருக்க விண்டோ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கீழே யாராவது போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மழை அதிகமா இருந்திருக்கும். சோ இவங்க கத்துற சவுண்ட் யாருக்குமே வந்து கேட்டுட்டு இருக்காது. விடியும் மட்டும் உயிரோட இங்க இருக்கணும் அப்படின்றது தான் இப்ப ஹீரோயினோட முழு நோக்கமா இருக்கு. இப்ப இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் டேனி என்ன பண்றான் அப்படின்னா அவன் சொல்லிடுறான், இப்படி வந்து நான் வாலெட்ல இருந்து ஒரு புக்கை வந்து எடுத்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு போல, பிரிட்ஜெட் சொன்னது சரிதான், இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே அந்த புக்கை ஒவ்வொன்னா வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி அப்படியே ஹால்ல காட்டுறாங்க. பிரிட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அவரோட காயம் இருக்குல்ல, அதை வந்து கண்ணாடியில பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த காயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நரம்பு மாதிரி பெருசா புடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே பாத்துட்டு இருக்கா பாருங்க. திரும்புறா, அவரோட மூக்கு கண்ணு காதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை கலர்ல ஒரு திரவம் வந்து ஊத்திட்டு இருக்கு கீழே. என்ன மாட்டர் அப்படின்னா அந்த பேயோட ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் யாரோட உடம்புக்குள்ள எல்லாம் போகுதோ அவங்களுக்குள்ள பேய் வந்து பிடிச்சிடும். வித்தியாசமா இருக்கும். இப்ப அவ அப்படியே கக்குறா பாருங்க, ஒரு மாதிரி கொழ கொழன்னு பொழுங்கெல்லாம் அப்படியே வந்து கீழே வந்து விழுகுது. அவ்வளவுதான், அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சு கீழே வந்து விழுந்துடுறா. இந்த பேய் வந்து வெளில இருந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கு. தன்னோட பொண்ணை வந்து டோரை வந்து ஓபன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இதோ பாருமா, நானும் உங்க அப்பா வந்து வந்திருக்கோம், பழையபடி நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பா வந்து வந்துட்டாரு, கதவு திறந்துட்டா அப்படின்னா நானும் நீ அதுக்கப்புறம் உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து பழையபடி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஆசை கட்டிட்டு இருக்கு. இப்ப அவளும் அப்பா வந்துட்டாரோன்னு நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப அகைன் வந்து அந்த புக்கு அதுக்கப்புறமா அந்த ட்ராக் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேய் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதை வச்சு கண்டிப்பா இந்த பேய் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான போடுறாங்க. பிளான போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா டானி கிட்ட இருந்து அந்த ட்ராக் அதுக்கப்புறமா அந்த புக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே டோர் ஓபன் பண்றா பாருங்க, அவங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு. ஆனா மேல செயின்ல மாட்டி தான் இருந்திருக்கும். டோர் ஓபன் பண்ணதும் அப்படியே அந்த குட்டி பொண்ணோட குறவலைய புளிச்சு அப்படியே நெரிச்சுக்கிட்டு பிடிச்சி இழுக்குது பாருங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் டேனியும் உள்ள வந்து அப்படியே வந்து காப்பாத்திடுறாங்க அந்த குட்டி பொண்ணை. இதுக்கு மேல சரி வரது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா. அந்த குட்டி பொண்ணு டேனி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நம்ம அம்மா ஏன் இப்படி எல்லாம் மாறிட்டு இருக்காங்க, அப்ப நம்மளும் நம்ம அம்மா மாதிரி மாறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமா அவங்க அண்ணன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. அவனும் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அப்படியே வந்து பிரிட்ஜெட் தேடி வந்துட்டு இருக்கா பாருங்க. கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அப்ப அவங்கள கிச்சனுக்கு போறாங்க பாருங்க. ஒரு மாதிரி பிரிட்ஜெட் அந்த மேல இருக்க அந்த ஃப்ளோர் மேல ஏறி உட்காந்துட்டு வைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளோட தொண்டையில இறங்கும் போது அப்படியே கிழிச்சுக்கிட்டு உள்ள இறங்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா இவளை நான் அப்படியே உயிரோடயே இந்த பாடியில வச்சு நான் கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வருது பாருங்க. அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரட் எல்லாம் நம்ம சீவரத்துக்கு ஒரு பொருள் வச்சிருந்திருப்போம்ல, அந்த பொருளை எடுத்துட்டு ஹீரோயினோட கால்ல வச்சு இழுகுது பாருங்க. அவ்வளவுதான், அவங்க கால்ல இருக்க அப்படியே அந்த சதைகள் எல்லாம் வந்து பிஞ்சிட்டு வருது. ரொம்ப ரொம்ப ஆர்ரேட்டடா இருக்குல்ல. ஹீரோயின் அப்படியே கீழே போட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு இடமா ஓடி போயிட்டு இருக்கு. கடைசியில அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு வந்து வந்துருச்சு. இப்ப டேனி அந்த சைட்ல தான் இருக்கான். அந்த குட்டி பொண்ணு அப்படியே பாஞ்சு அவளை கடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருது பாருங்க. அந்த பொண்ணு கையில வந்து ஒரு பொம்மையோட தலையை வந்து வச்சிருந்திருப்பா. அந்த பொம்மையோட தலைக்கு பின்னாடி ஒரு குரண ஒரு குச்சி வந்து நீட்டிட்டு இருக்கும். வாயை பொழந்துட்டு அப்படியே கிட்ட வருது பாருங்க. அவ்வளவுதான், அதோட தொண்டையில வந்து அந்த குச்சி வந்து இறங்கிடுது. பொக்குன்னு அப்படியே கக்கிக்கிட்டு கீழே வந்து விழுக்குது பாருங்க. ரத்தம் போயிட்டு இருக்கு. டேனியும் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அவனோட தங்கச்சி வந்து ஒரு மாதிரி பேக் பண்ணி பெட்ல வந்து போட்டுறாங்க. போட்டுட்டு எல்லாரும் வந்து கவலைப்பட்டு இருக்காங்க, இப்படி குடும்பத்துக்கே இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. கரண்ட் போயிருந்திருக்குல்ல, அப்ப ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு இன்வெர்டரை வந்து ஹீரோயின் வந்து உருவாக்கி இருப்பாங்க. இன்வெர்டர் உருவாக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா டேனி கிட்ட கத்திய கொடுத்துறாங்க. சப்போஸ் நான் இந்த ஆடியோ லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது நடந்தது அப்படின்னா இறங்கி தரமான செய்கை வந்து செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு ரூம் வந்து லாக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபாதர் வந்து ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிட்டு இருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா பிரிட்ஜெடும் இப்படி ஆயிட்டா. குட்டி பொண்ணு டேனியும் ஹால்ல வெளில நின்னுட்டு இருக்காங்க. இந்த பேய் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கு பாருங்க. மேல அந்த பூனை வந்துட்டு இருக்குல்ல, நான் முன்னாடி சீக்வன்ஸ்ல சொல்லியிருந்திருப்பேன். பூனை இருக்கு அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ள பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓட்டைக்குள்ள பூர ஆரம்பிச்சிருது. இப்ப பசங்க உள்ள இருக்காங்க, அப்படியே மாலை பூந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றான், அந்த பூனை வந்து ரொம்ப வெயிட் அதிகமாயிருச்சுல்ல, ஒரு மாதிரி பெருசா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு, அதனாலதான் இவ்வளவு சவுண்ட் கேக்குது அப்படின்னு. டேனி சொல்றான் இது பூனை கிடையாது அப்படின்னு. அவங்க அம்மா தான் அப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க. மெதுவா பிரிட்ஜோட பாடியை காட்டுறாங்க பாருங்க. எல்லாரையும் கட்டி போட்டிருப்பாங்க. பட் அது பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவுத்துட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. டேனியும் அந்த குட்டி பொண்ணும் ஹால்ல இருப்பாங்க. 2 பேரையும் பாத்துருச்சு. ரொம்ப ஃபாஸ்டா அந்த குட்டி பொண்ணு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது பாருங்க. ரொம்ப வேகமா டேனி என்ன பண்றான் அப்படின்னா குட்டி பொண்ணு அப்படியே கீழே தள்ளி போட்டுட்டு அப்படியே அவனோட தங்கச்சி வந்து அவனோட கையில வந்து குத்தி கொலை பண்ணிட்டான். ஆனா அது அவனோட தங்கச்சியில பேய் அப்படியே அந்த கத்தியை ரிட்டன் எடுத்துட்டு தன்னோட பிளட் அந்த கத்தியில இருந்திருக்கும். ஒரு குத்து அவனோட
கைக்கு பாத்தீங்கன்னா குத்தி இறக்கி அப்படியே அவன் மேல பாத்தீங்கன்னா ரத்த வாமிட் வந்து எடுக்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே ரத்தத்துல குளிச்சிட்டு இருக்கான். சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டவ் இருக்கும். ஸ்ப்ரே அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேயை வந்து ஒரு மாதிரி நெருப்புல வந்து விட்டுறான். அது அப்படியே வந்து கருகு கீழே வந்து விழுந்துருது. ஆனா டேனியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அஃபெக்ட் ஆயிட்டான். கட் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்து கட்டுறாங்க. அவங்க அந்த ஆடியோ லிசன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேயை வந்து நம்மளால ஒழிக்கவே முடியாது, அது ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா உங்களால ஓடுறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப அப்படியே அந்த பேய் பின்னாடி நின்னுட்டு இருக்குமா. ஹீரோயின் அப்படியே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அடிச்சு அப்படியே இறக்கிறாங்க அதோட கழுத்துக்கிட்ட. இதுதான் எது பட்டாலும் எதுவுமே ஆகாது. ஒரே அடி ஹீரோயினை வெளில வந்து விழுக்குறாங்க. வெளில வந்து விழுந்துட்டு பாக்குறாங்க பாருங்க, டேனி அப்படியே ரத்த வெள்ளத்துல முழுக்கி ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். அப்ப டேனி கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவன் இறந்து போயிட்டான். அவனுக்குள்ள அந்த பேய் வந்து அஃபெக்ட் ஆயாச்சு. சைட்ல அந்த பேய் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க குறவலையை நெரிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. ஆனா அப்படியே வயிற்றுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது அந்த ஹீரோயினோட வயிறுல. நேரா போய் வயிற்றுல காதை வச்சுட்டு அப்ப 2 உயிராவே இன்னைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்றுக்குள்ள அப்படியே தன்னோட நகத்தை வச்சு உள்ள இறக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட ஒரு சிசரை வந்து தள்ளி விட்டுறா. அந்த சிசரை எடுத்து மூக்கிலே இறக்குறாங்க பாருங்க. அப்படியே அது துடிச்சிட்டு இருக்கு கீழே இருந்துட்டு. உடனே அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வெளில வந்து ஓடி வந்துடுறாங்க. வெளில ஓடி வந்து பாக்குறாங்க பாருங்க, அந்த இடத்துல இருந்த எல்லாருமே வந்து இறந்து அந்த போற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இறந்து போய் கீழே செத்து கிடக்காங்க. இப்ப உள்ள இருந்துட்டு அந்த பேய் அப்படியே வெளில வந்துட்டு இருக்கு பாருங்க. ஹீரோயினோட சவுண்ட கேட்டுட்டு இவங்களும் கன் எல்லாம் எடுத்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைச்சிடுறாங்க. பட் காலை உடைச்சாலும் சைட்ல இருக்க பேய் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு. எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாக போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லா பேய்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க. சைட்ல எலிவேட்டர் இருக்கு. நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏறிக்கிட்டு அப்படியே ஆன் பண்றாங்க பாருங்க. லாக் ஆயிடுது. இப்ப அந்த பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டன் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரத்தமா மாறுதுங்க. உள்ள அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நிரப்ப ஆரம்பிக்குது. ரத்தத்துல இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்க அப்படின்னா முழுக ஆரம்பிக்கிறாங்க. மேல சரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேல கூட பாத்தீங்க அப்படின்னா பேய்ங்க எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த எலிவேட்டர் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 பேர் இருக்க வெயிட்டை தான் தாங்கும். அப்படியே வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டா கீழே அடி ஃப்ளோருக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமானதுனால பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த எலிவேட்டர் ஓபன் ஆகுது. ரத்த வெள்ளத்துல மூழ்கி ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு அப்படியே கீழே வந்து விழுக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே போய் அந்த குட்டி பொண்ணை தட்டி பாக்குறாங்க. அவ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. ஒரு மாதிரி அவளும் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிடா. அவளை கூட்டிட்டு நேரா வந்து அப்படியே ஹீரோயின் வந்து வெளில போயிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்களா. சோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்றேன். ஏன்னா முழுக்கவே ரத்தத்துல தான் போயிட்டு இருக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா முன்னாடி சொல்லிருப்பாங்க அந்த கேட் இருக்குல்ல, அது வந்து ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்காது அப்படின்னு. அகைன் அதே மாதிரி தான் பிரச்சனை போட்டுட்டு இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் வந்து கரெக்டா வேலை செஞ்சுடுது. ஆனா இந்த நிலநடுக்கம்னால கீழே இருக்க எல்லா கற்களும் பாத்தீங்கன்னா மேல கீழே இருந்திருக்கும். கார் பாத்தீங்கன்னா சரியா போக மாட்டேனுது. பின்னாடி பாக்குறாங்க பாருங்க, அந்த பேய்ங்க இருக்குல்ல, ஒரு பாடிக்குள்ள இன்னொரு பாடி அதுங்களோட கை காலுங்கெல்லாம் அந்த பாடிக்குள்ள பிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அகோரமான ஒரு உருவத்தோட அப்படியே அந்த காரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே காரை விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணோட ஒரு செவருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சைட்ல இருக்க கேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து தப்பிச்சு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓடி இவங்க வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டு நீயும் கீழே குனிஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த பேய் அப்படியே அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. இப்ப அந்த குட்டி பேய் வந்து செயின் ஷா ஆன் பண்ணிட்டு உன்னோட தலை மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் சைட்ல இருக்க அந்த இடத்த உடைச்சிட்டு நேரா உள்ள ஓடி வந்துட்டு அப்படியே அந்த பேய் கிட்ட ஷூட் பண்ணிட்டு அப்படின்னா என்கிட்ட வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த செயின் ஷா தூக்கி அப்படியே ஹீரோயின் மேல வீசுமா. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மீட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மீட் எல்லாம் அரைச்சு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு ஹீரோயினோட பாடி அதுக்குள்ள போடலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த குட்டி பொண்ணு போய் அந்த மிஷினை ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா அந்த செயின் ஷா எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் எடுத்துட்டு அந்த பாடி மேல அப்படியே அறுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொன்னா அறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பீஸா. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயினோட அக்காவோட உருவம் மட்டும் அப்படியே தலையை போட்டு என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு என்னோட அக்காவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செயின் ஷா மண்டையில இறக்கிட்டு ஒரு எத்த விடுறாங்க பாருங்க அந்த தலைக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த மீட் மிஷினுக்குள்ள போகுது. பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அரைஞ்சு ஒரு மாதிரி தூசியா மாறிடுச்சு. பட் இன்னுமே அந்த பேய் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஒரு மாதிரி ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு செயின் ஷாவையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க. இப்ப அப்படியே ஒரு ரொம்ப நேரம் போகுது. யாரோ பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. யார் அப்படின்னா முன்னாடி சீக்வன்ஸ்ல ஜெசிகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பால, அவ இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருந்திருப்பா. இப்ப அந்த பொண்ணு அப்படியே உள்ள வந்துட்டு கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு பாக்குறா பாருங்க. அங்க நிறைய பிளட் இருக்கு. இப்ப அந்த பிளட்டை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா பாருங்க. அவளை ஏதோ வந்து ஒன்னு அஃபெக்ட் பண்ணுது அந்த பேய். சோ இங்கதான் அவளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நடக்கிறத முன்னாடி கட்டிருந்திருப்பாங்க. சோ இனிமே அந்த பேயோட வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில மறுபடியும் சந்திக்கலாம். பி கனெக்டட், டேக் ஆஃப்.